செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கும் புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெற்ற பொருட்களின் எண்ணிக்கை 69ஆக அதிகரித்திருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, விருதுநகர் சம்பா வத்தலுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ராமநாதபுரம் சித்திரை காரரிசி உள்ளிட்ட மேலும் 6 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கிறது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் புவிசார் குறியீடு அங்கீகாரம் பெற்ற பொருட்களின் எண்ணிக்கையானது 69ஆக அதிகரித்திருக்கிறது. பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி ஆகியவற்றை தொடர்ந்து செட்டிக்குளம் சின்ன வெங்காயத்திற்கும் புவிசார் குறியீடானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 6 மண்சார் உணவு பொருட்களுக்கு புவிசார் குறியீடானது கிடைத்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், எந்தெந்த பொருட்களுக்கு தற்போது புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு, விவரம் என்ன? தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட இதுவரை 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு என்பது பெறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தற்போது விருதுநகர் சம்பா வத்தல், அதே போல புளியங்குடி எலுமிச்சை, செட்டிநாடு சின்ன வெங்காயம், ராமநாதபுரம் சித்திரைக்கார அரிசி, கடலூர் பன்ருட்டி பலாப்பழம், கடலூர் பன்ருட்டி முந்திரி உள்ளிட்ட 6 பொருட்களுக்கு தற்போது புவிசார் குறியீடு அந்தஸ்து என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு வேளாண் சந்தை வாரியத்தால இதற்கான விண்ணப்பங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. இந்த பொருளுக்கு உரிய ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இந்த புவிசார் குறியீடு என்பது தற்போது புவிசார் குறியீடு பதிவகத்தின் மூலமாக அந்த அந்தஸ்து என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்திய அளவுல தமிழகம் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. குறிப்பாக 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்று 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இன்னும் பல பொருட்களுக்கு கிடைக்கும் என்றும், இன்னும் முதலிடத்தை நோக்கி அந்த புவிசார் குறியீடு பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ள இருப்பதாக அந்த புவிசார் குறியீடான அட்டாணி வழக்கறிஞர் சஞ்சய் காந்தி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார். எனவே இன்னும் ஒரு மாதத்திற்குள் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதல் மாநிலம், புவிசார் குறியீடு பெற்ற முதல் மாநிலம் என்ற அந்தஸ்தை பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.